டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி குட்டி சைஸ் கீ பாட்டிலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கீ பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி குப்பையில் தான் போடுவோம். இந்த மாதிரியான பாட்டில்ஸை வந்து தூக்கி குப்பையில் போடாதீங்க. இதை சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அட்டையை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். அந்த மூடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அட்டையை எடுத்துகிட்டு இந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேபிளை மட்டும் நம்ம பிரித்தோம்னா சூப்பரான ஒரு கண்டெய்னர் கிடச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி கண்டெய்னர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம குட்டி குட்டி கண்டெய்னர்லாம் வந்து வாங்குறதுக்கு கடைக்கடையாக ஏறி இறங்கி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களையே வந்து ரீசைக்ளிங் பண்ணோம் அப்படின்னா க்யூட்டான கண்டெய்னர் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால உள்ளே எந்த பொருள் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். நான் வந்து கடுகு தான் போட்டு வைக்க போகிறேன். இதுக்குள்ளே குட்டியாக ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கடுகு தான் போட்டு வைக்கணுன்றது கிடையாது. இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து மூடியில் ஹோல்ஸ் போட்டு இதை வந்து கோதுமை மாவு போட்டு வச்சு நம்ம சப்பாத்தி சுடும்பொழுது சப்பாத்தி உருட்டும் பொழுது அந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பாட்டிலை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய டிப்ஸ்க்கு இந்த பாக்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கண்டெய்னரை பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கண்டெய்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.